சரணம். குருவாயூரப்பா நாராயணா சரணம். உன்னுடைய பக்தி கதையை நாங்கள் இப்போ படிக்க போகிறோம். குருவாயூரப்பா உன்னுடைய பெருமைகளை சொல்லி 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 அனுபவிக்க போகிறோம். சொல்லுங்க. இப்போ கஜேந்திர மோட்சம் சொல்லுங்க. நாராயணியம் படிக்க போகிறோம் நம்ம இப்போ எல்லாரும். நாராயணியம் இப்போ இன்றைக்கி கஜேந்திர மோட்ச தசகத்தை படிக்க போகிறோம். நாராயணியத்தில் 26வது தசகம் சொல்லுங்க. கஜேந்திர மோட்சம் 26வது தசகம். நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்ச கதை, குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சது. இருந்தாலும் நம்ம பக்தி சிறுத்தையாக இந்த ஸ்லோகங்களை சொல்லி கதையை கேட்டோம்னா நமக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் சொல்கிறேன், கேளுங்க எல்லாரும். கஜேந்திர மோட்சம் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. இந்திரத்யும்னः பாண்டியகண்டாதிராஜः त्वद्भक्तात्मा सन्दनातलो कदाचित् तत्सेवायां मग्नधीरालुलोके नैवागत्यं प्राप्त आदित्यकामम्. பாண்டிய நாட்டை ஆண்ட இந்திரத்யும்னன் என்ற அரசன் உன்னிடம் மிகுந்த பக்தி உடையவன். அவன் ஒரு சமயம் சந்தன மலையில் அமர்ந்தபடி உன் வழிபாட்டில் ஆழ்ந்த மனதினை உடையவனாய் இருந்தான். அதனால் அப்பொழுது விருந்தினராய் வந்த அகத்தியரை கண்டெடுத்து பார்க்கவே முடியவில்லை. இங்கே பாண்டிய ராஜான்னா பாண்டிய தேசம்னா முந்தி பாண்டிய தேசம், இப்போ மதுரையை ஆண்டுன்றிருந்த அந்த ராஜா ரொம்ப பக்தி உள்ளவர். அங்கே சந்தன மலை இருக்குது. மலையில் சந்தன மரங்கள் நிறைய இருக்குமா. அந்த சந்தன மரத்துக்கு அடியில் இவருக்கு ரொம்ப விஷ்ணு பக்தர். இவர் இந்திரத்யும்னன் ராஜா விஷ்ணு பக்தர். அந்த சந்தன மர நிறைய இருக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். தபஸ் பண்ணுவது தினம் ரொம்ப பக்தி. அவர் அப்படி பக்தி பண்ணின்னு இருக்கும்போது அகஸ்தியருங்கிற அவர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். அகஸ்தியர் அதிதியாக வரார், விருந்தாளியாக வரார். வந்தால் எப்போதும் ராஜா என்ன பண்ணுவார், கூப்பிட்டு எதிர்த்தாப்பில் போய் உபச்சாரம் பண்ணி அந்த முனிவரை கூப்பிட்டு உட்காந்து வச்சு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவருக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து சன்மானமெல்லாம் கொடுத்து அனுப்புவார். எப்போதும் பண்ணுற வழக்கம் ராஜா. ஆனால் இந்த தடவை ராஜா என்ன பண்ணிடுறார், ரொம்ப மன உருகி பக்தியாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். கண்ணே திறக்கவே இல்லை. அவர் யார் வந்திருக்கா என்னென்ன தெரியல அவருக்கு. அவர் பாட்டில் அந்த சந்தன மரத்துக்கு நடுவில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இவர் விடுறார். இவர் பார்க்குறார். ராஜா எழுந்துன்னு நம்மளை கூப்பிடலையே. அகஸ்தியர் நினைக்கிறார், ராஜா எழுந்துன்னு நம்மளை கூப்பிடலையே என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், நீ யானையாக போக கிடவுது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு போய்ட்றார். அப்புறம் அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன். கும்போத்பூரி சம்பிரத குரோதபாரக சப்தாத்மாதம் அஸ்தி பூயம் பஜேதி சத்வாதயனம் பிரத்யேகாசோபிலேபே அஸ்தி இந்திரத்வம் ஸ்வம் ஸ்ருதி விக்திதன்யம். அதனால் அகஸ்தியன் கடுஞ்சினம் கொண்டு செருக்கினால் மரியாதை செய்யாமல் இருந்த காரணத்தால் நீ யானையாக பிறப்பாயாக என்று அவனை சபித்துவிட்டு திரும்பி சென்றான். இந்திரத்யும்னன் உன்னையே ஒரு முகமாக தியானம் செய்து கொண்டு இருந்ததால் அந்த நினைவுடனேயே பேறு பெற்ற கஜேந்திரனின் வடிவத்தை அடைந்தான். அவர் சாபம் கொடுத்தோம். இவர் கஜேந்திரன் நல்ல தபஸ் பண்ணினதுனால நல்ல பவரோட ஒரு கஜேந்திரன் யானையாக மாறி விடுறார். இந்திரத்யும்னன் யானையாக மாறி விடுகிறார். துக்காம்போதே மத்தியபாஜி திருக்குடே கிரீடன் சைலே யோதபோயம் வசாபி சர்வான் ஜென்வனத்தியவத்திஷ்ட சக்தியா பக்தானாம் பக்தானாம் குத்திரனோத்கர்ஷ சர்வான் ஜென்வனத்தியவத்திஷ்ட சக்தியா பக்தானாம் குத்திரனோத்கர்ஷலாபக. அந்த கஜேந்திரன் எல்லா உயிர்களையும் காட்டிலும் மிகுந்த வலிமை பெற்றிருந்தது.
பார்க்கடலின் இடையே திருக்கூட மலையில் பெண் யானைகள் விளையாடி கொண்டிருந்தது. ஏ குருவாயூரப்பா, உன் பக்தர்களுக்கு எங்கேதான் மேன்மை கிடைப்பதில்லை. யானை ஆன உடனே கிளம்பி விடுறாரு அந்த ராஜா. மலையிலேருந்து கீழே இறங்கி வரும்போது அங்கே கடல் ஏரி எல்லாம் இருக்குது. அங்கே யானைகள் கூட்டங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கு. பெண் யானைகள், யானை யானைகள், குட்டி எல்லாம் சேர்ந்துட்டு யானைகள்லாம் விளையாடிட்டு இது பண்ணிட்டு இருக்கு. இந்த கஜேந்திரன் ரொம்ப பக்தியோடு, அவர் முன்ஜென்மம் அவர் பக்தியோடையே இருந்ததுனால அவருக்கு ஒரு தனி மகிமையும் தனி ஒரு அழகும் தனி ஒரு கௌரவமும் நல்லா இருந்தது. அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷப்பட்டது அந்த யானை. மற்ற யானைகள்லாம் எல்லாம் பார்த்துட்டு அந்த யானையை அழிச்சின்னு போய், நீ எங்களுக்கெல்லாம் ராஜாவாரு, உன்னை கண்டா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இங்கேயே இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த யானைகள்லாம் இந்த கஜேந்திரன் அழிச்சின்னு போயிடுறது. அழிச்சின்னு போய் இந்த குளத்தில் விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லி அழிச்சின்னு போகிறது. பகவானை பக்தி பண்ணினா எங்கே போனாலும் அவளுக்கு பெருமை உண்டுங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த யானை ஒரு யானை போனோடனே அத்தனை யானையும் இந்த யானையை உபச்சாரம் பண்ணி ரொம்ப ஆராதனை பண்ணுறதுனால பக்தி சிரத்தையெல்லாம் இருந்ததுன்னா நம்ம எங்கே போனாலும் நமக்கு வரவேற்பு கிடைக்கும். அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம் படிப்போம். दिव्य सोऽयं केदानं प्रजानं कदाचित् शैलभ्रान्ते कर्मदन्दासरस्यां यूदे साते तत् प्रणुनोति रेमे. அந்த யானை தன் தவ வலிமையால் அந்த தேசத்தின் விசேஷத்தால், அந்த தேசங்கள்லாம் அப்படி ரொம்ப நல்ல மரங்களும் நல்ல மனங்களும் நல்ல ஜனங்களும் இருந்ததுனால விசேஷத்தினால துன்பங்களை சிறிது கூட அறியவில்லை. ஆயினும் ஒரு சமயம் வெயிலின் கடுமையால் சோர்ந்து களைத்து உன் ஏவலால் மலையின் அருகில் இருந்த ஒரு குளத்தில் யானை கூட்டங்களோடு புகுந்து விளையாடிற்று. இதெல்லாம் கொஞ்சம் கூட அங்கேருந்து நமக்கு சாபம் கிடச்சிது அப்படி இப்படின்னெல்லாம் கொஞ்சம் கூட அவருக்கு வருத்தமே கிடையாது அந்த யானைக்கு. ஏன்னா உன்னுடைய பக்தன் அவருக்கு ஒரு பக்தன் உன்னுடைய பக்தனுக்கு ஒரு கஷ்டமும் எப்போதும் வராது. அது மாதிரி அதனால் அது ரொம்ப சந்தோஷமாக இந்த பெண் யானைகளோடு சேர்ந்து விளையாடி அந்த குளத்தில் இந்த வெயில் நேரத்தில் அந்த எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடி இது பண்ணி ரொம்ப சந்தோஷமாக யானை கூட்டங்களோடு விளையாடின்னு இருக்கு. அப்போது அந்த குளத்துக்குள்ளே ஊஹு தேவலஸ்யாபிசாபாத் கிராஹி பூதே தஜ்ஜலே வர்த்தமானக ஜக்ராஹீனம் அஸ்தீனம் பாததேசே சாந்தியத்தம் சாந்திதோசி சகானாம். அந்த குளத்தில் ஒரு முதலை இருக்குது. அந்த முதலை என்னவா இருந்தது முன் ஜென்மத்தில்னா ஒரு பூன்னு ஒரு கந்தர்வ முனிவர் ஊன்னு சொல்கிற ஒரு கந்தர்வ ஹூ என்ற கந்தர்வன் தேவனின் சாபத்தால் முதலையாகி அந்த குளத்தில் நீரில் வாழ்ந்து வந்த அந்த யானையின் காலை கவ்வி பிடித்து கொண்டது. உன் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யவே நீ அவர்களுக்கு துன்பங்கள் கொடுப்பவராயும் இருக்கிறாய் அல்லவா. அந்த குளத்துக்குள்ள ஹூன்னு ஒரு ரிஷி முதலியா அதில் இருந்துருக்கார். சாபத்தினால ஒரு ரிஷி சாபத்தினால முதலியா அதில் இருந்துருக்கார். இந்த யானையெல்லாம் குளிச்சுன்னு இருக்கும்போது கஜேந்திரனோட காலை மட்டும் அந்த ரிஷி என்ன பண்ணுறார், முதலையாக இருக்கிற அந்த முதலை ஒரு காலை பிடிச்சி நன்னா கவ்விண்டு விட மாட்டேங்கிறது. என்ன இழுத்து பார்த்தாலும் தண்ணியிலேருந்து வெளியில் வர முடியல கஜேந்திரனால். அந்த முதலை நல்லா கெட்டியாக காலை பிடிச்சி கொடுத்து அந்த முதலை ஒரு கந்தர்வன் ஸ்வரூபம். ஏதோ சாபத்தினால முதலையாக அதில் இருந்துட்டுருக்கான். இவர் இந்த ரிஷி எல்லா யானைகளும் ஒத்தாசை பண்ணுறது கஜேந்திரனுக்கு. காலை இழுத்து பார்த்து எல்லாம் பண்ணுறது, ஆனாலும் முடியல. தேவ சேவாய வைபவ துர்நிரோதம் யுத்தியந்தம் சம்வத்சராணாம் சகஸ்ரம் பிராப்தே காலே त्वत्पदैकाग्रे सिद्धै நக்ராகாந்தம் ஐஸ்வர்யம் வேதாஸ்வான்.
ரொம்ப வருஷம் எழுத்து எழுத்து பார்க்குறது சக்தியினால் எல்லா யானையும் வந்து ஒத்தாசை பண்ணுறது. அப்படியும் அந்த முதல்ல யானையினுடைய காலை விட மாட்டேங்கிறது, கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கு. இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப கொஞ்ச நாள் ஆனோன்னா கஜேந்திரனுக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டுறது. கஷ்டமாக போனால் என்ன பண்ணுறது, உனக்கு செய்த தொண்டின் மகிமையால் 1000 ஆண்டுகள் இடைவிடாமல் போராடி கொண்டிருந்த அந்த கஜேந்திரனுக்கு தக்க சமயம் வரும்போது உன் திருவடியில் ஏகாக்கிர பக்தி சித்திப்பதாக முதலையின் பிடியில் கொள்ளும்படி செய்தார். அப்படி இருக்கும்போது அந்த கஜேந்திரன் பூர்வ ஜென்மத்தில் தபஸெல்லாம் பண்ணி நல்ல மனத்தோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு இனிமேல் எல்லோரும் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, யானையிலெல்லாம் வாழால் இழுக்க முடியலன்னு கால் வலிக்கிறது அப்படின்னு அழுதுகிட்டே மனசால் பிரார்த்தனை பண்ணுறது. பூர்வ ஜென்மத்தில் பக்தி சிரத்தையாக இருந்ததுனால அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி மனசினால் அந்த குளத்தில் இருக்கிற தாமரை பூவை எடுத்து பறித்து பிச்சு எடுத்து கையினால் துதிக்கையால் எடுத்து பகவானுக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி தியானம் பண்ணுறது மனசனால். என்னை வந்து காப்பாற்று, நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், இத்தனை சிரமப்பட்டோம், என்னால் முடியல, இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்றணும். தாமரை பூவை எடுத்து விஷ்ணுவுக்கு மனசனால் போட்டு முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினால ஸ்லோகங்களினால் துதி பண்ணுறது. அந்த சமயத்தில் பிரம்மா வந்து நான் இல்லை நீ துதி பண்ணுறது அப்படின்னு விடுறார். சிவனும் வந்து நான் இல்லை நீ துதி பண்ணுற தெய்வம் நான் இல்லைன்னு விடுறார். அப்புறம் பகவான் அங்கேருந்து கிருஷ்ணருக்கு அந்த துதி பண்ணுறதும் ஆதி மூலமே ஆதி மூலமேன்னு நல்லா உறக்க கத்துறது, பக்தியோட மனசார கத்துறது. தூக்கி வச்சு துதிக்கையில் ஒரு தாமரை பூவை கையில் வச்சுட்டு ஹே ஆதி மூலமே என்னை வந்து காப்பாற்றணும் மனசில் நினச்சிட்டு ஹே அப்படின்னு கத்துறது. கத்தினது உடனே கிருஷ்ணர் காதில் விழுந்துடுறது. அஸ்தீந்திரம் தம் அஸ்தத் வத்மா சக்கரேன துவம் நக்கரவரியம் வேதாரிகி. கர்ணர்வேசி முக்த சாபேசி அஸ்தி ஸ்வரூபம் பிராப்தியதே வித்யதே ஸ்ம. பிறகு அந்த கஜேந்திரனை உன் தாமரை மலர் போன்ற கைகளால் மேலே பிடித்து கொண்டு சக்கராயுதத்தால் அந்த பெரும் முதலையை பிளந்தாய். அந்த முதலையும் தாபத்தினின்று விடுபட்டு கந்தர்வனாகி அந்த யானையை உன்னோடு ஒன்று விட்டது. என்ன அப்படி துதி பண்ணின உடனே பகவான் அங்கேருந்து வந்துடுறார். கிருஷ்ணர் வேகமாக வந்துடுறார், போட்டு ஹேன்னு கூப்பிட்றான்னு தட்டுன்னு அந்த சமயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கருடனும் கிருஷ்ணர் இவ்வளோ வேகமாக கிளம்புறாரேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் சேர்ந்து கிளம்புறார். கருடனும் வந்து கிருஷ்ணருக்கு உதவி பண்ணுறார். கருடன் மேலே கிருஷ்ணர் ஏறிட்டு உடனே அங்கே இந்த கஜேந்திரன் இருக்கிற ஏரிக்கு வந்துடுறார். வந்து ஏதத் விருத்தம் துவாஞ்ச மாஞ்ச பிரகேயோ காயத் சோயத் பூயசே ஸ்ரேயசே விதுத்வைனம் தேன சாத்தம் கதத்வம் சின்யம் விஷ்ணு பாகி வாதாலயேசா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்துடுறார். வந்து விஷ்ணு குருவாயூரப்பனின் தலைவனே இந்த கஜேந்திரனை தாமரை மலர் போல அங்கேருந்து வந்தோன்னா கஜேந்திரன் மேலே சக்கராயுதத்தை விட்டு அந்த சக்கராயுதத்தால் அந்த முதலையை பிளந்தாய். கஜேந்திரனை தடவி கொடுத்துக்கிட்டே சக்கராயுதத்தை விடுறார். சக்கராயுதத்தை விட்டோன்னே அந்த சக்கராயுதம் முதலை போய் பிடிச்சிக்கிட்டு முதலையே சம்ஹாரம் பண்ணிவிடுறது. முதலை சம்ஹாரம் பண்ணோன்னா அவர் கந்தர்வன் ஆயிடுறார். அப்படியே கந்தர்வன்
பகவான் அவர் ஒரு சாபத்தினால கந்தர் முதலையாக இருந்ததை பகவானுடைய சக்கரம் பட்டத்தினால அவருக்கு மோட்சம் கிடச்சி அந்த கந்தர்வன் மேல்லோகத்துக்கு போயிடுறார். அவர் மேல்லோகத்துக்கு போனோடனே கந்தர்வன் ஆகிவிட அந்த யானையோ உன்னோடு ஒன்றி விட்டது. யானையை மெதுவாக தண்ணியிலேருந்து அழைச்சின்னு தன்னுடைய உத்திரியினால் கிருஷ்ணர் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு, கஜேந்திரனுடைய கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு முதுகெல்லாம் தடவி கொடுத்து உனக்கு வெளியெல்லாம் போயிடும், சரியாகி போயிடும்னு சொல்லி சந்தோஷமாக அவரை அழைச்சிக்கிட்டு ஏரிக்கரைக்கு மேலே வந்துடுறார். தண்ணியிலேருந்து தன்னை அப்படி பேசிக்கிட்டே வர்றார். அதுக்கு இதெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுத்தி வெளியெல்லாம் போக வச்சு சந்தோஷமாக 2 பேருமா பேசிக்கிட்டு யானையோட கஜேந்திரனோட பகவான் கிருஷ்ணர் பேசிக்கொண்டே வருகிறார். வரும்போது சொல்கிறார், ஏதத் விருத்தம் தோஞ்ச மாஞ்ச பிரகேயோ காய சோயஸ் பூயசே ஸ்ரேயசே துக்வேனம் தேனசாத்தம் கதத்வம் தின்யம் விஷ்ணு பாகிவாதாலயே சாயா. ஸ்ரீ ஹரே நமஹ. விஷ்ணுவே என்ன சொல்கிறார் அவர்? விஷ்ணுவே, குருவாயூரின் தலைவனே, இந்த வரலாற்றையும் உன்னையும் என்னையும் விடியற் காலையில் பாடுபவன் மிகுந்த நன்மைகளை அடைவான் என்று அந்த கஜேந்திரனிடம் கூறி அதனோடு வைகுண்டத்திற்கு சென்றாய். அத்தகைய நீயே என்னை காக்க வேண்டும். அவர் அழகாக பேசிக்கிட்டே வரும்போது இந்த ஸ்லோகத்தையும் இந்த என்னை பற்றியும் உன்னை பற்றியும் இந்த ஜனங்கள் யார் வெளிய காலம்புற இந்த கஜேந்திர மோட்ச பாட்டை பாடுறாளோ அவளுக்கு ஒரு தடைகளும் வராமல் ஒரு கஷ்டமும் வராமல் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். கஜேந்திரன்கிட்ட சொல்லிட்டு அதையும் தன்னுடைய அழைச்சிக்கிட்டு மேல்லோகத்துக்கு போய் கஜேந்திரன் பழைய உருவம் எடுத்துன்னு விட்றார். அவரை கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டு விட்றார். சொர்க்கத்தில் விட்டுட்டு கிருஷ்ணர் போய் உட்காந்துன்னு விட்றார். அவ்வளோதான் இந்த கஜேந்திர மோட்சம் 10 ஸ்லோகத்தில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் இதை சொல்லணும் நன்னா. ஏதத் விருத்தம் துவாஞ்ச மாஞ்ச பிரகேயோ காய சோயஸ் பூயசே சிரேசே வைரம் தேன சாத்தும் கதத்வம் தின்யம் விஷ்ணு வாகிவாதாலயே சாயே நமஹ. தின்யங்கிற நிச்சயமாக சத்தியமாக நான் அந்த சமயங்களில் அவளுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுவேன், கஷ்டமே வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்மளும் தினம் முடிஞ்சாக்க இந்த கஜேந்திர மோட்ச ஸ்லோகத்தை நாராயணியத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை தினம் காலம்புற சொன்னோமானா நல்லது.